எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பல்லடத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டத்திற்கு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். தமிழக வரலாற்றில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக 3வது ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவது இதுவே முதல் முறை. கரூர் மாவட்டத்தில் மத்திய நகரத்திலிருந்து 23 பேர் அமரக்கூடிய ஒரு ஆம்னி வேனில் நாங்களும் கிளம்பினோம். வண்டி கிளம்பியதும் காலையில் டிஃபனுக்கு நல்ல மிலிட்ரி ஓட்டலில் வண்டியை விட்டு புல் கட்டவில்லை. சிறிது தூரம் சென்றதும் தக்காளி சாப்பாடு ஒரு சிறிய பொட்டலத்தில் ஒருவர் ஸ்பான்சர் கொடுக்க அதை அனைவரும் சாப்பிட்டுவிட்டு கடைசியில் இவர் சாப்பிடும்போது தான் வீடியோ எடுத்தோம். இதோ இந்த பையில் தான் கொடுத்தார்கள். ஒரு சாப்பாடு பொட்டலத்தின் அளவு இவ்வளவுதான் இருந்தது. பிறகு வண்டி கிளம்பியது. பொதுக்கூட்ட நுழைவாயில் அருகே சென்றதும் ஆளுயர கட்டவுட்டுகள், அதன் முன் கட்சிக்காரர்கள் செல்ஃபி எடுத்து கொண்டிருந்தனர். உள்ளே நுழையும்போது ஒரு டீம் காவி சேலை அணிந்திருந்த பெண்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று கூறி சந்தனம் விபூதி குங்குமம் அணி கொடுத்தனர். காவி வேஷ்டி மற்றும் சட்டை அணிந்திருந்த ஆண்கள் ஓம் என்கிற அச்சு பொட்டை நம் நெற்றியில் அச்சாக பதித்தனர். ஏதோ விசேஷ வீட்டிற்கோ அல்லது கோவிலுக்கோ செல்வது போல் இருந்தது. இங்கே ஒரு கால் ஊனமுற்ற ஒருவர் கட்சி உணவுடன் நடந்தே வந்தார். இங்கே பாருங்கள். இவர் கோட்டருக்கோ கோழி பிரியாணிக்கோ வரவில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்க்கவே வந்திருக்கிறார். கால் சாய்ந்து நடந்தாலும் வழியை பார்க்காமல் வந்திருந்தார். நுழைவு வாயிலிருந்து நேராக சென்றால் சாப்பிடும் ஹால். இங்கே சாப்பாடு போடும் கவுண்டர் எண்ணிக்கை 5ஆக இருந்ததால் நெரிசலின்றி ஃப்ரீயாக சாப்பாடு வாங்க முடிந்தது. மக்கள் அமரக்கூடிய பகுதிகள் 48 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தனித்தனியாக கழிப்பறைகள் ஆங்காங்கே கட்டப்பட்டிருந்தது. அனைவருக்கும் குஸ்கா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்தார்கள். காலி தண்ணீர் பாட்டிலையும் சாப்பிட்ட தட்டையும் கண்ட இடத்தில் போட வேண்டாம் என்றும், மிகப்பெரிய குழிபறித்து அதில் சாப்பிட்ட பாக்கு தட்டை மட்டும் அதில் போடும்படியும், அதன் பக்கத்தில் தொண்டர் ஒருவர் பெரிய ஒரு சாக்குப்பையை பிடித்து கொண்டு தண்ணி குடித்திருந்த மீதி காலி பாட்டிலை வாங்கி அந்த பைக்குள் போட்டு இடத்தை மிகவும் சுத்தமாக வைத்து கொண்டனர். திருப்பதியில் எப்படி தூய்மை கடைபிடிக்கப்படுகிறதோ அதே போல் இங்கேயும் தூய்மை கடைபிடிக்கப்பட்டது. மாநாட்டுக்குள் எந்த தண்ணீர் பாட்டிலையும் அனுமதிக்கவில்லை. 1 மணி அளவில் விநாயகர் பாடலுடன் இசைக்கச்சேரி ஆரம்பித்தது. விநாயகர் பாடல் முடிந்து அடுத்தது முருகன் பாடல். இதோ பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ருத்ராட்ச மாலை. மதிப்பிற்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பரிசாக கொண்டு வரப்பட்ட ருத்ராட்ச மாலையை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 40 அடி இருக்கும். ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு போல் அவ்வளவு ருத்ராட்ச மாலை. இதை பார்த்தாலே நமக்கு ஒரு பக்தி பரவசம் வருகிறது. இப்படி ஒரு வயசான பாட்டி கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் சேலை நுனியை தலையில் வெயிலுக்காக போட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை காண வேண்டி எவ்வளவு பொறுமையுடன் அமர்ந்திருந்தார். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தியில் ஸ்ரீராமர் பிராண பிரதிஷ்டைக்கு முதல் நாள் ஸ்ரீரங்கம் வந்த பொழுது அங்கே ஐயர் சமூகத்தினரும் ஐயங்கார் சமுதாயத்தினரும் வழிநடுங்க நின்று அங்கேயும் வயதான பாட்டி பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் என்று எவ்வளவு சத்தமாக கூறினார்கள். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு வயதான பாட்டி இங்கே இவ்வளவு வெயிலை பொருட்படுத்தாமல் அமர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காண வேண்டி காத்திருக்கிறார். இத்தனை மக்கள் கூடியிருந்தும் எங்கேயும் கூட ஒரு சாராய வாடை இல்லை. மனிதனுக்கு மனிதன் மரியாதையுடன் நடத்தும் முறை. செம்மொழி மாநாடு நடத்திய கட்சி போல செந்தமிழ் பேசுவது, அதாவது கெட்ட வார்த்தை காது கூசும் அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசி சண்டை போடும் நபர்கள் ஒருத்தர் கூட அங்கு இல்லை. சரியாக மாலை 3:45 மணிக்கு விண்ணிலிருந்து தனி ஹெலிகாப்டரில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இறங்கினார். அதை பார்ப்பதற்கு அங்கு மக்கள் போட்ட மோடி 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 என்கிற கோஷத்தில் அந்த விண் பிளந்து அதிலிருந்து மோடி ஐயா அவர்கள் வந்தது போல் இருந்தது. பிறகு அங்கே வந்திருந்த அனைத்து
அனைத்து மக்களையும் தான் பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு அங்கு அலங்கரிக்கப்பட்ட பூரதத்தில் அனைவரையும் பார்த்து கையசைத்தவாறே பவனி வந்தார். அவருக்கு பக்கத்தில் நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் மத்திய அமைச்சர் எல். முருகன் அவர்களும். அதன் பிறகு நமது மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேடை ஏறி தமிழில் அனைவருக்கும் வணக்கம் என்று ஆரம்பித்தார். அருமையானதொரு ஸ்பீச்சை 4 மணி 50 நிமிடம் வரை கொடுத்தார். கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களின் முதுகில் மோடியின் அன்பு கரங்களால் செல்லமாக 3-4 தடவை தட்டி கொடுத்தார். அதை பார்ப்பதற்கு எப்படி இருந்தது என்றால், சிறப்பாக கூட்டத்தை நடத்தி முடித்துவிட்டாய், வெற்றிகரமாக கூட்டத்தை நடத்தி முடித்துவிட்டாய் என்று பாராட்டும் தோரணையில் இருந்தது. பதிலுக்கு தன்னடக்கத்துடன் கையெடுத்து கும்பிட்டவாறே நமது அண்ணாமலை அவர்கள் இருந்தார். கூட்டம் முடிந்ததும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல் ஒரு சிறு சலசலப்புமின்றி வெளியே போய்க் கொண்டிருந்தனர். டோக்கனுக்கு பணங்கொடு, டோக்கனுக்கு பணங்கொடு என்று கூட்டி வந்தவர்களை மிரட்டும் காட்சி அங்கே இல்லை. ஏனென்றால் பணத்திற்காக யாரும் வரவில்லை. இங்கே கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும்காக வந்தவர்கள் ஒருத்தர் கூட இல்லை. எல்லாருமே மோடியின் மீது வைத்த அன்பினாலும் அண்ணாமலை மீது வைத்த பாசத்தினாலும் வந்திருந்த கூட்டம் இது. பிஜேபி என்கிற தேசப்பற்றுள்ள கட்சிக்கு கூடிய தேசியவாதிகள் அல்லவா இவர்கள்? கூட்டத்தை விட்டு வெளியே வந்தால் கிட்டத்தட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட கார்கள், கொஞ்சம் தள்ளி சென்றால் டெம்போ டிராவலிலும் ஆம்னி பஸ்ஸிலும் வேனிலும் வந்திருந்த மக்கள் 5:30 மணி முதல் 9 மணி வரை மக்கள் சென்று கொண்டே இருந்தனர். தமிழகத்தில் அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி சாதனை படைத்திருக்கிறது என்றால் அது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவே முதல் முறை. விழா பந்தலையொட்டியும் விழா பந்தலுக்கு மேற்கேயும் கிழக்கேயும் என்று 3-4 இடத்தில் பார்க்கிங் வசதி செய்திருந்தும் கூட்டத்திற்கு சாறை சாறையாக வந்த மக்கள் 5 மணி முதல் தொடர்ந்து வண்டியில் ஏறி சென்று கொண்டே இருந்தாலும் 9 மணிக்கு மேலேயும் வண்டி ஏறி சென்ற வண்ணமே மக்கள் இருந்தனர். வந்திருந்த வண்டி அனைத்தும் அவரவர் வீட்டிற்கு சென்றதே தவிர எந்த ஒரு தமிழக அரசின் டாஸ்மாக் கடைக்கும் செல்லவில்லை. கட்சி வளர்ந்துள்ள இப்போதுள்ள நிலையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எங்கு நின்றாலும் நமது அண்ணாமலை அண்ணன் அவர்கள் 13 லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிப்பது நிச்சயம். மத்திய அமைச்சர் எல். முருகன் அவர்கள் கடந்த 2021 சட்டசபை தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மிக பிரம்மாண்டமாக தாராபுரத்தில் நடத்தி காட்டினார். அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த மோடி அவர்கள் கூட்டத்தை பார்த்து மகிழ்ந்து இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார் என்று எல். முருகனின் முதுகை 2 தடவை அன்பாக செல்லமாக தட்டி கொடுத்தார். அப்போதைய மாநில தலைவராகவும் எம்எல்ஏ வேட்பாளராகவும் இருந்த எல். முருகன் அவர்கள் இப்போது மத்திய அமைச்சராக இருக்கிறார். அதேபோல இப்போ 3 தடவை மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களை தட்டி கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராவது உறுதி. மொத்தத்தில் அண்ணாமலை அவர்கள் நடத்திய என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா வரப்போகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் முதல் கூட்டம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. தமிழகத்தில் தாமரை மலரும் வளரும் என்று கூறி நிறைவாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அண்ணாமலை என்கிற படத்தில் வரும் பாடலோடு முடித்துக் கொள்கிறேன். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.